Hi friends, this is Gautam Kalidas from Pondicherry. கண்கட் தாண்டா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக பாண்டிச்சேரி மாதிரியே இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஃபுல்லாக ஏதோ டூரிஸ்ட்டுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு ஏரியா மாதிரி. வல்லடாலிட், ரைட்? வாட் இஸ் த நேம்? வல்லடாலிட்? I don't know. என்னடா பேர் இது? I don't know. அவன் அப்படியே எதை சொல்றேன் அப்படியா? அவன் மோசமா சொன்னானா? வல்லடாலிட் அப்படி ஏதோ ஒண்ணுங்க. ஓகே, நான் கீழே இதில் போடுறேன் இதோட பேரை. என்ன ரிலையன்ஸா? அது மாதிரி சொல்றீங்க. ரிலையன்ஸா? இன்னைக்கு வீடியோக்கு 5 வியூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படியா? ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல? இங்கே ரோடோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா C38, C39 அந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் வந்து ஒன் வேவாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு பாண்டிச்சேரி லுக் கொடுக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற டாக்ஸிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாம் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் போட்டு இந்த GTA கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ கேமில் வர மாதிரியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே சும்மா ஷாப்பிங் போகலாம், ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. சரி அப்படியே போகலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கோம். Okay, this is a place for shopping time. Tequila tasting. If you want to taste tequila, you can taste tequila. Okay, it's a free tequila. Okay, let's do it. It's okay, we will come back. Because our entire gang is going there, that's why. Okay. Saludos, where are you from? Sorry? Where are you from? Canada. Canada? Yeah. Hello, Canada. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வல்லடாடி வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏகப்பட்ட கடைங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் தான். ஏதோ டவுன் டவுனுக்குள்ளே வந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கடையை விட ரொம்ப அட்ராக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கடைகளோட பெயிண்டிங்ஸ் தான். வெளியே இவங்க வால்க்கு அடிச்சிருக்கிற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக தேடி பிடிச்சி நாக்கு செத்து போயிருந்துச்சிங்க. இப்போ ஒரு வழியாக பர்கர் கிங்கை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். Canadian food. Wow. American food. Okay. அமெரிக்கா கனடாக்காரன் கோச்சிக்கிறாங்க அவங்க ஊருன்னு சொன்னங்காட்டி. America is also my ex-home. But anyway, you are a Canadian, right? Yeah, but like அங்க 10 பைசா போட்டுருந்தீங்க. வெளியே 10 பீஸோன்னு தான் போட்டிருப்பான். பர்கர் கிங்கில் இடுங்கடா, நான் போய் பேட்ரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு வந்தால் இங்கே ஆளை காணுங்க. சரி, முதல்ல இவனுங்களை தேடுவோம். நம்ம முன்னாடி இருக்கிறது தாங்க இங்கே வல்லடாலிட்டே ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்த சர்ச்சோட பேர் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் சான் செர்வாசியோ. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா 16th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதாவது 1545 ஸ்பானிஷால் கட்டப்பட்டது. இது கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்ச மாயன் பிரமிடில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரி இயர்லியில் பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் ரீபில்ட் பண்ணாங்க. இதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா வல்லடாலிட்டில் சென்டராக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாத சிச்சின் இட்சாக்கு போகிற டூரிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு யூனிக் பிளேஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நடந்த டேர்ல்ஸ் ஆஃப் ப்ரொஃபனேஷன் அண்ட் ரீஓரியன்டேஷன் அண்ட் சில டெத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லடாலியோட வரலாற்றில் வந்து இந்த ஸ்பானிஷ் காலனியல் சர்ச்சுக்கு ஒரு நீங்காத ஒரு இடம் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ஆர்கிடெக்சரல் மாடல் இங்கே. டொரண்டோவில் சிட்டி பஸ் ஆக்சுவலி டூருக்கு இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற சிட்டி பஸ்ஸுங்க. இந்த மாதிரி டூர் பஸ் அங்கங்கே பார்க்க முடிஞ்சு. இதில் ஏறினீங்கன்னா மொத்த வல்லடாலிட்டியும் சுற்றி காமிப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்கொயர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி அட்ராக்ஷன் கொடுக்குது இந்த சர்ச்சுக்கு. நியூயார்க்கு சென்ட்ரல் பார்க், டொரண்டோக்கு ஹை பார்க், அந்த மாதிரி வல்லடாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்கொயர். உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மாதிரி நல்லா இருக்குங்க உள்ளே பார்க்குறதுக்கும். ஆனால் என்ன சொல்லுங்கள், ஊரை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கோப்ரோ பேட்ரி எங்கேயோ போயிடுச்சு, தீந்துருச்சு. கோப்ரோவோட பேட்ரி தீந்துருச்சுன்னு ஜஸ்ட்டு எடுக்க போனேங்க. இவனுக்கு எங்கே போனானுங்கன்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, பேட்ரியும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். மொபைல் ஃபோனில் சார்ஜ் போட மறந்துட்டேங்க. ஸோ மொபைல் டெட்டு. ஸோ கூப்பிடவும் முடியலை, தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. ஒன்று கார்க்கி எங்கிட்ட இருக்குது. ஸோ என்னை விட்டுட்டு போக முடியாது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் தேடி நடந்துட்டுருக்கேன். ஃபைனலி இவ்வளோ நேரம் தேடி ஒரு வழியாக இவனுங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஐட்டம் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்துச்சு, அதாவது ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸு. ஸோ நடுவில் வந்து நம்ம உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னடா ஏதாவது சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணுறேன், பசிக்குது. நீங்கள் அதே ஆர்டர் பண்ணுங்க.
மெக்சிகன் சார் ஒரு சார் இந்த சைடு எங்க வாங்குனீங்க? this one கொடுக்குற மணிக்கு சமமா இருக்கு. ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில்லி சாஸ் ஒரு டம்ளரில் இருந்துச்சு. எங்கள் அக்கா பையன் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ்னு சொல்லி குடிக்க வச்சுட்டான். காரம் செம காரங்க. காரத்துக்கு இதை சுகர் கேன் ஜூஸ்னு சொல்லி கொடுத்து குடிக்க வச்சுட்டாங்க. Bro, can you refill this with this one? இல்ல இல்ல அது போயிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். காரம் பத்தல. காரம் பத்தலையா? இது பேர் என்ன? Enchiladas with red and green sauce. This is chicken meat. பார்க்கறதுக்கு சப்பாத்தியில் சிக்கனை வச்சு மேலே தக்காளி சாஸ் சைடில் காட்டுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போட்டிருக்கான். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பசி அந்த அளவுக்கு இருக்கு. பண்ணுறதை பண்ணிட்டு ஸ்ட்ரால வாய வைக்கிறான் பாருங்க. எனக்கும் சேர்த்து சில்லி சுனியை வச்சுட்டியடா. என்ன பண்றீங்க? காஃபி வாங்குறோம். காஃபி வாங்குறீங்களா? என்ன காஃபி? ப்ரூ காஃபி? நரசூஸ் காஃபி கிடைக்குமா? நரசூஸ் காஃபி தான் கேட்டோம். இல்லன்ட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே ஸ்பானிஷ் தாங்க பேசுகிறாங்க. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தெரியறதில்ல. ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டரை வச்சு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். Is that church? மச்சி என்னடா இது டோல் அவன் காபி ஆர்டர் பண்றானா அந்த புள்ள கிட்ட கல்ல போடுறானான்னு தெரியல. அது இவன் நான் இல்ல. Iglesia. English, yeah. Sí, iglesia. Es iglesia. Esa de arriba también es iglesia. Esa de allá es iglesia. ஸ்பானிஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட பேசணும்னு தெரியலையேம்மா. மறுபடியும் சொல்லு. இதுல என்ன இருக்கு? சொல்லு சின்ன. கேமரா பார்த்தோன்னே சின்ன பையன் பயந்துட்டான். அவன் என்ன சொன்னான்னா பின்ன சொல்லுடா அப்படின்றான். சொன்னது நம்ம சேட்டாதான். சேட்டாதான். கண்டிப்பா மொத்தமா டாட்டா தான். அக்கா பேசுறது தான் புரியலன்னா எழுதி இருக்கிறது அதுக்கு மேலங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சல. காப்பி கடையில் பண்ண கூத்து பத்தாதுன்னு நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா காட்டியான பாத்திர கடைக்குள்ள பூந்த மாதிரி இங்கே ஒரு மளிகை கடையில் பூந்து ஸ்பானிஷ் தெரியாமல் அல்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடைக்காரங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியாது. ஒரு மளிகை கடையில் வந்து மளிகை கடையை சூறையாடிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட், இதில் சாப்பிட்ற லாலிபாப் வேறு வேறு ஃப்ளேவர் இருக்குது. ஆரஞ்சு, க்ரீன், ரெட்டு மிளகா பொடியில் டிப் பண்ணி சாப்பிட்றது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா பொடி பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சில்லியோட இருக்கு ப்ரோ. இது பாருங்க டாமரின் சில்லி. ஊரே ரொம்ப ஸ்பைசியான ஊருங்க. நீ காரத்தை கொடுக்கும்போது நான் நினைச்சேன்டா. கடைக்குள்ளேயே வந்து மொத்த கடையிலையும் இருக்கிறத அப்படியே மொத்தமா சூறையாடிட்டு இருக்கோம். இந்தியா மாதிரியே ஃபுல் மளிகை கடை. பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கு, வித்தியாசமா. ஃப்ரெஷ்ஷோ பெப்சி கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கலப்படமாக தான் இருக்கு. வாங்கின சாக்லேட்ஸ் ஃபுல்லாகவே காரங்க. எப்படி அலறான் பாருங்க. வாங்காதீங்க. எது இதுவா? எது இந்த சிகப்பா? ஆமா, சாப்பிட்டு பார்க்கலாம். இது என்னன்னா சர்க்கரையில மிளகாத்தூளை கோட் பண்ணிட்டு பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது டாமரின். காரமா? அதையே வந்து அப்படி பண்ணணும். இதை எடுத்துட்டு அங்கே எதுவுமே தெரில. இதை பிரிச்சோன்னா இது மாதிரி ஒரு லாலிபாப் இருக்கு. அதுக்குள்ள வந்து சில்லி பவுடரும் சுகரும் கலந்துருக்கு. அப்படியே உள்ளேயே விட்டு தொடச்சு நக்கி நக்கி சாப்பிட்ற மாதிரி நக்கீர பரம்பரைங்கிறத உறுதிப்படுத்துறோம் நாம. இந்த மாங்காய் சில்லி பவுடரில் தொட்டு சாப்பிடுவோம் சார். ஆமா, அந்த மாதிரி அதே தான். பட் நேற்று நாங்கள் ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். மேங்கோ ஐஸ்கிரீமில் சில்லி பவுடர் போட்டு ஒரு சாஸ் மாதிரி ஊற்றி தரோம். சாஸ் மாதிரி நாங்களும் சாப்பிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம்லேயும் மிளகாத்தூளுங்க. எங்க போனாலும் மிளகாத்தூள் உப்பு இருக்குதுங்க. மிளகாத்தூள் சக்கரை.
காஃபியில் மட்டும் தான் நான் மிளகாத்தூள் போடலாம். தட்டுப்பாடு கிடையாது. ஆமா, எங்க போனாலும் எல்லாத்துலயுமே மிளகா பிடிங்க. எல்லாத்துலேயுமே ஸ்பைசி இருக்கு, பட் ஆனால் நம்ம ஊர் ஸ்பைசி மாதிரி கிடையாது. ரியாக்ஷன் அவ்வளோதான், அதை சாப்பிட்டு தட்ஸ் குட். வாவ், ஆசம். ஒரு 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுங்க. தேங்க்யூ. இல்ல நான் ஆக்சுவலி வீட்டுக்கு வாங்கி போலாமான்னு நினைக்கிறேன். Is it nice? Let's buy. நான் போய் எக்ஸ்ட்ரா வாங்கி வர போறேன். அடுத்த கடையில் மிளகா பொடி வாங்க வந்துட்டேங்க. சாக்லேட் வாங்க வந்துட்டேங்க. என்னடா தேர்ற? சில்லி ட்ரிங்க். ஃபுல்லா சில்லி. வெறும் சில்லி ஸ்டிக்ஸ். இது ஒன்று. இது வாங்கி. அதுவும் சில்லி தான்டா. இருக்கிற ஸ்பைஸ் போதாது அப்படின்ட்டு ஸ்பைஸியாக தேடிட்டு இருக்காங்க. இங்கே எது எடுத்திங்கனாலுமே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இடமா தேடி போய் நல்லா ஸ்பைஸியான ஃபுட்டாக சாப்பிட்ருக்கோம். மெயினாக சிச்சினிஸா யார் வந்தாலும் சரி, அதாவது மெக்சிகோவில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வல்லடோரேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரீட் பயங்கரமாக இருக்குது. அதுவும் எங்கே பார்த்தாலும் ஷாப்பிங் மால்ஸ், ஐ மீன் ஷாப்பிங்க்கு உண்டான பிளேசஸ் தான். அதுவும் 12 பேர்த்த வச்சுட்டு இந்த அலப்பறை பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. 17 அடுத்த வருஷம் இல்ல. மைனர் வச்சு இன்னொரு ஜூன்ல இந்தியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணு, நம்ம வந்து டிவி கேக்கு போய் ஓட்டு போடுறோம். ஓகே, யாரு? தளபதி விஜய் சிஎம் ஆக்குறோம். ஓகே. அவனுக்கு ஏன்டா அவனை ஏன்டா? நான் இந்தியனே இல்ல. அவன் இந்தியனே கிடையாதுடா. எப்பறம் ஓட்டு போடுவான்? NRI இருக்கு voting. கிடையாது. எந்த கண்ட்ரிலயுமே கிடையாது. இந்தியன் சிட்டிசன் NRI voting இல்லையாங்கறான். அங்கதான் பண்ணலாம். கனடா சிட்டிசன்ஷிப் விட்டுட்டு இந்தியா சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வரேன். பாஸ்போர்ட் சேர் ஓட்டிங். அங்க பாத்தியா? ஏய், கனடா சிட்டிசன்ஷிப் விட்டுட்டு இந்தியா சிட்டிசன்ஷிப் வாங்கி ஓட்டு போட்ட பரவாவா? திருப்பி பிஆர் அப்ளை பண்ணி அப்படி கிடையாது. இப்போ இதுக்கு அவன் அப்ளை பண்ணாம அவன் இந்தியால பிறந்ததால 18 வயசுக்கு அப்புறமா அவன்கிட்ட தானே இருக்கு. அவன் வந்து சிட்டிசன்ஷிப் அவன் தானே சூஸ் பண்ணிக்கணும். அப்படி கிடையாதா? யாரு சொன்னா? ஆமா, ஆமாடா, அவன் இந்தியால தானே இந்தியால தானே பிறந்தான். அவன் இங்க அவனோட சிட்டிசன்ஷிப் பாஸ்போர்ட் எல்லாமே இப்ப இங்கது தான். இங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் அது மச்சி, அவன் வந்து கனடா அமெரிக்கால பிறந்திருந்து அவன் 18 வயசு ஆச்சுன்னா அவன் சூஸ் பண்ணிக்கலாம். அவன் இந்தியா போலாமா இல்ல இங்க இருக்கலாமா, அப்படிதானே? பட் இந்தியா பாஸ்போர்ட் கொடுக்கணும்ல, அதுதான் அது தெரியும். கேட்டா கேரளா, அவனே இந்தியா தமிழ்நாடு வந்து ஓட்டு போட்டு போறான்றான். அப்படியா? ஆமா. சேடா நீ இந்த ஏரியாவே இல்ல. இங்க வந்துமாடா இஷ்டத்துக்கு சுத்திட்டு கேன்குன் ரிட்டர்ன் வந்தேங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதோ மொத்த கேங்கும் பின்னாடி வந்துட்டு இருக்கு. வந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். மெக்சிகோவில் இருக்கிற மற்ற பிளேசஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ட் தென் பாய், டேக் கேர், பாய் ராணா. கட் சார், ரியலாவே இல்லையே. இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும். This is signing off Kamal Vinayaka-Murthy. ஸோ இது நல்லா இருக்குங்க. ஸோ மறுபடியும் போய் வாங்க போகிறோம். டேஸ்ட் இந்த குச்சி மிட்டாய் நல்லா இருக்கு மிளகா பொடியோட. நீங்க எங்க போய் ஏன் போறீங்க? நீங்க எதுக்குடா போய் வாங்குறீங்க? நம்ம ஊர் லாலிபப் வாங்கி வீட்ல புக்கு வளர்த்து வச்சுட்டு இங்க இருக்கான் ப்ரோ என் தம்பி. கனடால இருக்கான். ஏன் வீட்ல உப்பு மிளகாத்தூள் இல்ல கனடால? இந்த உப்பு மிளகாத்தூள் மாதிரி வராது. மெக்சிகன் ஆண்டி நல்லா இல்லாதப்பவே நீ இந்த மிளகாத்தூளுக்கு வர ஆசைப்படுறிய? அங்க ஒரு செருப்பு கடையில அப்படி இருக்கு செருப்புங்க. வாங்கலாம் வர மாட்டேங்கிறேன். நீ செருப்பை மட்டுமா பார்த்த? கேட்டா பாக்கலாம். என்ன கூப்பிடலடா. சரி வா, கம் லெட்ஸ் கோ. ப்ரோ எவ்வளவு எடுக்குறீங்களே ப்ரோ? எப்படி அது? எப்படி அதுன்னா எப்படி எடிட் பண்றீங்க? இதுக்குன்னு ஒருத்தர் நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு 1 வீக். இங்க ரோடோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா C38, C39 அந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் வந்து ஒன் வேவாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு பாண்டிச்சேரி லுக் கொடுக்குது. ஓ, கண்டென்ட்டா?